ஹலோ ஆல், வெல்கம் டு நான் ஃபிக்ஷன் ஸ்ட்ரீமிங். இன்றைக்கி ரொம்ப பேசிக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோ தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெளியில் கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதில் இஞ்சி பூண்டோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணுறாங்க. முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் நிறையா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு 6 மாதம் 1 வருஷம்னு சொல்லிட்டு எக்ஸ்பைரி டேட் கொடுக்குறாங்க. முடிஞ்ச அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி யூஸ் பண்ணுறதா நல்லாயிருக்கும். பட் முடியாத பட்சத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. நான் இந்த மெத்தட் தான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன். இதுக்கு இன்றைக்கி நான் 100 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி வெயிங் மிஷின் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் அளந்து கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்கும்போதே மெஷர் பண்ணி கரெக்டாக 100 கிராம் அளவுக்கு வாங்கிக்கோங்க. 100 கிராம் பூண்டுக்கு நான் 90 கிராம் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி வந்து எப்பயுமே கம்மியாக தான் சேர்க்கணும். சில பேர் ஈக்குவலாக சேர்த்தும் செய்வாங்க. அது உங்களோட விருப்பம் தான். மெஷர்மெண்ட் ரொம்ப அப்படியே அக்யூரேட்டாக இருக்கணும்ல இல்லைங்க, முன்ன பின்ன இருந்தால் பிரச்சனை இல்லை. இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்க போகுது. ப்ளஸ் கலர் சேஞ்ச் ஆகாமலும் வச்சுக்க போகுது. அதில் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லெமன் ஜூஸ் தான். ஒரு லெமனோட ஃபுல் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. குக்கிங் ஆயில் ஒரு 1.5 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் ஆட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்கவே சேர்க்காதீங்க. நம்ம அரைக்க உங்களுக்கு இஞ்சியிலேருந்தே தண்ணி விடும். அதுவே போதும். லெமன் ஜூஸ்லேயே தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுவே போதும். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 190 கிராம்ஸ் அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்துருந்தேன்னா எனக்கு இப்போ டோட்டலாக 206 கிராம்ஸ் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கிடச்சிருக்கு. எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை, நம்ம கையால் செஞ்சது. க்ளீன் பண்ண கிளாஸ் பாட்டிலை ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா காய வச்சுட்டு அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மந்த்துக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கலரும் சேஞ்ச் ஆகாது, ஃப்ளேவரும் போகவே போகாது. இந்த மெத்தடில் தான் நான் எப்பயுமே ரீஸ்டாக் பண்ணி வச்சுப்பேன். கடைகளில் வாங்குகிற கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ரிசர்வேட்டிவ் இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இது ரொம்ப பெட்டருங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.